வாழ்க்கைங்கிறது தொழுகை. அந்த தொழுகையில் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு செலவும் அவனுக்கு பொருத்தமாமேன். அப்போ எங்கள் விருப்பப்படி நான் செலவு செய்யாமல் இருக்கிறது உங்கள் தொழுகையாக ஏவுகிறதுன்னு அந்த மக்கள் கேட்கும் பொழுது அந்த நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இருட்டு அப்படி தான் செலவு பண்ணணும். அவன் தான் செலவு ஞானத்தை தரணும். அதில் அவசரம் நீக்கப்பட்டுரும், பொறுமை கொடுக்கப்படும். அந்த செலவில் சுகம் இருக்கும், சுகத்துக்கு மேலே சுகம் இருக்கும். அதில் சோர்வோ களைப்போ ஏற்பட்டுறாது, கஞ்சித்தனமும் ஏற்பட்டுறாது. செலவு பண்ணுறதுலேயே சுகம் இருக்கணும், செலவு பண்ணி வருந்திட்டு இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட செலவை செய்யக்கூடிய ஞானங்கள் அவன் தான் நம்ம தருவான். அவனே அறிவுறுத்துவான், அல்லது அவனே சூழ்நிலை அமைப்பான். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பணம் இருக்கிறதுக்காக பதட்டப்பட வேண்டாம், பதற வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். எதோ கையில் இருக்கிறது ஏதோ ஒன்று வாங்கி பண்ணிடணும்னு நினச்சிடவும் வேண்டாம். அவனுடைய தெளிவுகள் நமக்கு ஞானங்களை வர வரைக்கும் நம்ம பொறுமையை கேட்டுருக்கும் பொழுது எதை செலவு பண்ணணும், யாருக்கு செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும் எல்லாத்தையும் அறிவிப்பான். அப்படி ஞானங்கள் இல்லைனா கூட அந்த நேரத்தில் செலவு சூழ்நிலை உருவாக்கி செலவு பண்ண வச்சு சுகத்தை கொடுப்பான். அது அவனால் முடியும். அதனால் நம்ம இஷ்டப்படி செலவு பண்ண வேண்டாம், இறைவன் கொடுக்குறது அவன்கிட்ட ஒப்படைச்சு பொறுமையை கேட்டு ஞானங்களை கேட்கும் பொழுது அவன் நமக்கு பிரித்தறிந்த நேரில் நமக்கு காமிப்பான், வழி நடத்தவும் செய்வான். 8:29 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு பிரித்தது நடக்கூடிய நேரொளி காட்டுவான். இன்னும் உங்களை விட்டு உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான். ஏனெனில் அல்லாஹ் மகத்தான அருக்குடையவன். அவன் பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேரொளி அவன் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளில் பிரித்தறிவிப்பவனே நம்ம கூட இருக்குது. எனக்கு எதை எப்படி செலவு பண்ணி ஞானத்தை எனக்கு கொடு, நீ என்ன வழி நடத்து அப்படின்னு ஒப்படைக்கும் போது நமக்கு அமைதி கிடைச்சிடும், பொறுமை கிடைச்சிடும். அந்த பொறுமையிலையும் அமைதியிலையும் ஞானங்கள் உணர்வாக வரும் நமக்கு. அந்த உணர்வை அவன் ஒப்படைக்கும் போது அது வாழ்க்கை அமையும்.